பிரைஸ் குட் மார்னிங். இந்த நாளில் உங்களை காட்டுகின்ற மன்னா சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாங்கி பண்ணுங்க, வாசிக்கலாம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்றார்? அதாவது ஜனங்களே எக்காலத்தில் அவரை அதாவது இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இது அவரை நம்பட்டம். அடுத்து என்ன சொல்றேன்னா, அவருடைய பாதண்டையில என்ன காரியங்களையும் வைக்கலாம். அவரை நம்பட்டாம். அவர் சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்க. அதாவது அவரை சமூகத்துல முடிய இது தவறு கொடுங்க, ஒரு நம்ம இருதயമായ ஆடைய தவறு கொடுங்க என்று இந்த நாளில் சொல்றாருன்னு. ஆனா நம்ம இப்போ நம்மளுக்கு என்ன கவலையில இருந்தாலும், என்ன ஒரு எப்படி சொல்ற ஒரு கவலை அப்படி என்று இருக்கக்குள்ள நம்ம இது நம்மளோட சொந்த வீட்டுக்காரங்களே நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம சொல்லி இருக்கோம். இல்லாட்டி நம்ம ஒரு மூளைக்குள்ள இருந்து அழுது சிவத்தை முட்டி அப்படி சொல்லித்திருக்கோம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அந்த டைம் என்ன செய்யணும், முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட இப்படி நடந்திருக்காங்க நீங்க பார்த்துக்கொள்வாங்க, நீங்க ஜெபிக்கணும். அதுவும் சும்மா ஜெபிக்கல, மனையாளு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கக்குள்ள உங்களுக்கு அந்த நேரத்துல ஆண்டவர் உங்களோட மனநிலை அறிந்திருக்கிற தேவனவர். அப்ப அவர் என்ன செய்வாருன்னா, அவரோட கூட இருந்து அந்த காரியத்தை முடித்து தருவார், பினிஷ் பண்ணி தருவார். இப்ப இந்த வசனத்துல சொன்னபடி நம்ம என்ன செய்யணும், அவரை நம்ம நம்பி அவரோட இருந்து இது எந்த மனுஷர்களை நம்பாதீங்க. இப்போ எந்த மனுஷர்களையும் ஒரு மனுஷர்கள் வருவாங்க, நல்லா பழகுவாங்க, நம்ம நல்லா பழகுவோம். ஆனா கொஞ்ச நாள் பார்த்தா அவங்க என்ன செய்வாங்க, இப்படி எனக்கு ஒரு வேலை. ஆனா சில மனுஷர்கள் வேலைக்காண்டி என்ன நட்பாக கொஞ்ச நாள் பழகி போட்டு வேலையை விட்டு நம்ம அந்த வேலையை கொடுத்ததுக்கு பிறகு ஒரு கதவுல வைக்க விட்டாங்க. அப்படி மனுஷர்கள் இருக்காங்க, இப்படி இருக்காங்க. அடுத்து இன்னொரு மனுஷர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படின்னா இது என்ன நட்பா பழகுவாங்க. நட்பா பழகிட்டு பிறகு என்ன நம்ம இப்போ எப்படி சொல்றேன், நம்மள்ட்ட இப்போ வசதிகள் இருக்கிறது அவங்க நல்லா பழகுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக நம்ம இப்போ எப்படி சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம வீடெல்லாம் நம்ம வெளியில எங்கே போயிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அந்த நட்பை விட்டுருவாங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு ஒரே ஒரு நட்பு இருக்கு, அது நல்ல நட்பு. அது அவரோட தேவன் பண்ணினார். அவரோட இருக்கிற நட்பு தான் நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில போனாலும் அவரோட நட்பு உடைய ஸ்ட்ராங்கான நட்பு. அந்த வெண்கல செயினை கட்டி போட்ட அப்படி இருக்கு, சரியான ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதை மாதிரி தான் ஆண்டவரோட நட்பு சரியான ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரோட ஜெபிச்சு நம்ம அவரோட நட்பா இருக்கு. அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அவ்வளோ ஆண்டவர் மேல பாரத்தை போடுங்க. அவர் எல்லாத்தையும் காண்கிறது. வாங்க நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாள் நம்ம உட்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா, உங்களுக்கு இடம் இருக்கிறதுப்பா. ஏசப்பா, நீங்க எல்லாத்தையும் பார்க்குற தேவனப்பா. நீங்க ஏசப்பா, உங்களை நம்புகிற பிள்ளைகளுக்கு, உங்களை தேடுற பிள்ளைகளுக்கு நீங்க ஏசப்பா, நீங்க அவங்களுக்கு நல்ல நண்பராக இருங்கப்பா, நல்ல தகப்பனாக இருங்கப்பா. ஏசப்பா, இந்த நாளில் நாங்கள் உட்படுத்தி செபிக்கிறோம்ப்பா. நல்ல நண்பனாக தகப்பனாக இருப்பீராகப்பா. ஏசப்பா, உங்களை நம்புகிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லையப்பா. இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீது கூட கரம் இருக்கணும்ப்பா. ஸ்கூலுக்கு போறவங்க மீது கூட கரம் இருக்கணும்ப்பா. ஏசப்பா, வைத்தியசாலையில அவசர சிகிச்சை இருக்கிறவங்க மீது கூட கரம் இருக்கணும்ப்பா. ஏசப்பா, இந்த நாளில் நாங்கள் உட்படுத்தி செபிக்கிறோம்ப்பா. நல்ல பிதாவே, ஆமென். God bless you.